தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய தியானத்திற்காக தெய்வ வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். யாக்கோப்பு 5:13. யாக்கோப்பு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. ஏற்கனவே துன்புறுத்தலினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் பேரில், இயேசுவின் மீது வைத்திருந்த விசுவாசத்தின் பேரில் துன்புறுத்தப்பட்டார்கள், நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவர்களை அடித்து விரட்டினார்கள். கிறிஸ்தவர்களை அவருடைய சொத்துக்களை அபகரித்தார்கள். அவர்களை அவருடைய சொந்த இடங்களில் இருக்க விடாமல் அவர்களை விரட்டி அடித்தார்கள். ஆகவே பல நாடுகளிலே பாதுகாப்பான இடங்களை தேடி அகதிகளாக பல இடங்களில் சிதறிப்போன முதல் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு அந்த தாய் சபையின் பிஷப்பாக இருந்த யாக்கோப்பு, இந்த யாக்கோப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய தம்பியும் கூட, யோசேப்பு மரியாளுடைய மகன். இவர் எழுதுகிறார். எழுதும்போது ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். துன்பப்பட்டு தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய உரிமைகளை, தங்களுக்கு உரியவர்களை இழந்தவர்களுக்கு தான் எழுதுகிறார். கிறிஸ்தவருடைய வாழ்விலே துன்பம் தவிர்க்க முடியாதது. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பினாலும், அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலும், அவருக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று உறுதியோடு கூட வாழுகிறபடினாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த உலகம் இருளுக்குள் இருக்கிறது. இந்த உலகம் வெளிச்சத்தை பகைக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆகவே சத்ருவாகிய சாத்தான் நீங்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருப்பதை விரும்புவதே இல்லை. உங்களை எப்படியாகிலும் தொந்தரவு செய்ய வேண்டும் என்பது அவனுடைய சதா நோக்கமாக இருக்கிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு துன்பமும் பாடுகளும் போராட்டங்களும் கூடவே உடன் பிறந்தது போன்றது. ஆகவே நாம் பாடுகளை அனுபவிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார். ஆகவே பாடுகள் தவிர்க்க முடியாதது. துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். துன்பப்பட்டால் தான் ஜெபம் பண்ண வேண்டுமா? இல்லை. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் பகுதியாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பதை நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள் குறுக்கிவிடக்கூடாது. ஜெபம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட உங்களுடைய சரீர பாவனையில் நீங்கள் சில ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரங்களில் அல்லது வாரத்தில் குறிப்பிட்ட நேரங்களில் வைத்துக்கொள்வது தான் ஜெபம் என்று நீங்கள் செய்துவிடக்கூடாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது, ஜெபம் என்பது ஒரு பந்தவாசம், இயேசுவோடு நாம் கொள்ளுகின்ற ஒரு ஆழமான உறவு. ஆக இந்த உறவு மாறவே கூடாது. இந்த நினைவில் வாழ வேண்டும், அவருடைய நினைவில் நாம் வாழ வேண்டும். பிராக்டிசிங் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் செய்கின்ற எல்லா வேலையிலும் எப்படி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார் என்பதுதான் அந்த புஸ்தகம். எப்படி நாம் நம்முடைய அனுதின எல்லா வாழ்க்கையின் பகுதிகளிலேயும் தேவனை உணர முடியும், பந்தவாசத்தை நாம் அனுபவிக்க முடியும், அதை ஆழப்படுத்தி கொள்ள முடியும், மேலும் மேலும் நெருக்கத்துக்குள்ளே இயேசுவோடு கிட்டி நெருங்கி சேர முடியும் என்பது அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். உங்களுக்கு தெரியும், பிள்ளைகளை பெற்றவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறீர்கள். பிள்ளைகளும் நீங்களும் தற்காலிகமாக குறிப்பிட்ட நேரத்திற்கு பிரிந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய மனம் அடிக்கடி யாரை நினைக்கும்? உங்களுடைய பிள்ளைகளை நினைக்கிறது. பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதோ, பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருப்பானோ, இந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கின்ற உறவு
தூரமான இடத்தில் பார்க்க முடியாத நேரங்களிலும் தொடர்கிறது பாருங்கள். இது போன்றுதான் இயேசுவோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவு அதிகரிக்க வேண்டும். இப்படி அதிகரிக்க 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 அதை நான் ஜெபம் என்று சொல்லுவேன். ஜெபம் என்பது சில மந்திர வார்த்தைகள் அல்ல. என்னை பொறுத்த மட்டும் பிரேயர் இஸ் அ ரிலேஷன்ஷிப். இது ஒரு பந்தபாசம், இயேசுவோடு கொள்ளுகின்ற பந்தபாசம். நீங்கள் எப்பொழுதும் இயேசுவோடு கூட நீங்கள் உறவை வளர்த்து கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். பேசாமல் உறவு வளராது, கூட இருக்காமல் உறவை வளர்த்து கொள்ள முடியாது. ஆகவே இயேசுவோடு நீங்கள் பேசி பழகுங்கள். பஸ்ஸில் இருந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டும் போதானாலும் சரி, நடக்கும் போதானாலும் சரி, பாத்திரம் கழுவும் போதானாலும் சரி, வீடு கூட்டும் போதானாலும் சரி, துணிகளை நீங்கள் சுத்தம் செய்யும் போதானாலும் சரி, அலுவலக பணியில் இருக்கும் போதானாலும் சரி, தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவரோடு பந்தபாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். துன்பப்பட்டால்தான் ஜெபம் பண்ண வேண்டுமா? இல்லை, அப்படி வேதம் ஜெபத்தை குறுக்கவில்லை. ஜெபம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையின் பகுதியாக இருக்க வேண்டும். துன்பப்படுகிறவர்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா? அப்படியும் வேதம் சொல்லவில்லை. எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் இயேசுவோடு நீங்கள் பங்கிட வேண்டும். அப்படி பங்கிடுவதற்கு தான் பெயர் ஜெபம். அவரோடு பேசுவது, தேவனோடு பேசுவது, இல்லையா? சரி, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க தான் சங்கீதம் பாடணுமா? மற்றவங்க பாடக்கூடாதா? மகிழ்ச்சியாக இருக்கும்போது மட்டும்தான் சங்கீதம் பாடணுமா? கேள்வி வருகிறது. துன்பப்படுறவங்க ஜெபம் பண்ணணும், மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க சங்கீதம் பாடணும், அப்படித்தானா? இதுதான் வேதம் கொடுக்கின்ற விதியா என்று நீங்கள் கேட்பீர்களானால் அப்படி சொல்லவில்லை. சங்கீதம் பாடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கிறது என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாருங்கள், எப்பொழுதும் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிப்பதை குறித்து ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது, இல்லையா? அவருக்கு அதுக்கு ஓய்வே கிடையாது, முடிவே கிடையாது. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கலாம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் மாறி மாறி வரக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் வரும். துன்பமான நேரங்கள் இருக்கிறது, இன்பமான நேரங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் மாறி மாறி இது வரத்தான் செய்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாழ்க்கையை சமச்சீர்படுத்துகிறார். சில நேரங்களில் நாம் துன்பமான நேரங்கள் கடந்து போகிறோம். சில நேரங்களில் சந்தோஷமான நேரங்களும் நாம் கடந்து போகிறோம், இல்லையா? ஆபிரகாமுக்கு 100 வயதான போது ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயரிடும்படி ஆண்டவர் சொன்னார். ஈசாக்கு என்று பெயர் வைத்தார்கள். ஈசாக்கு என்றால் என்ன? நகைப்பு. இதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் ஒரு முறை தெய்வ பிரசன்னத்திலே உருண்டு சிரித்தார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உருண்டு சிரித்தார் என்று. விழுந்து விழுந்து சிரித்தாங்க, இல்லையா? அவ்வளோ உருண்டு சிரித்தார். விழுந்து சிரிச்சா பரவாயில்ல, அடுத்தவங்க விழும்போது சிரிக்கிறது தான் பெரிய துரோகம். அவர் உருண்டு தேவ பிரசன்னத்திலே சிரித்தார். ஆனால் விசுவாசத்தோடு தான் சிரித்தார். இந்த சாராளமாகவும் சிரிச்சாங்க. ஒரு நாள் மத்தியானத்தில் இயேசு கிறிஸ்து விருந்தாளியாக வந்திருந்தார். அவர் கூட 2 தேவதூதர்கள் வந்திருந்தாங்க. இந்த அம்மா தான் எல்லாம் சமையல்லாம் செஞ்சாங்க. அற்புதமான சமையல். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவு நுணுக்கங்களையும் அழகாக செஞ்சு ருசிகரமாக பண்ணிட்டாங்க. ஆபிரகாமும் சாராளும் மட்டும்தான் அதில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த சமையலில் வேலைக்காரங்களை யாரையும் உள்ளே கொண்டு வரல. சமையல் அற்புதமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து மெல்ல கேட்டார், உன் மனைவியாகிய சாரா எங்கேன்? அம்மா திரைக்கு பின்னாடி உட்காந்து, அவங்க கூடாரத்தில் தானே வாழ்ந்தாங்க, அதனால் கதவெல்லாம் இருந்திருக்காது. திரைக்கு பின்னாடி இருந்து எட்டி இவங்க எப்படி ருசித்து சாப்பிட்றாங்களா அதை பார்த்து அம்மா திருப்தி அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. சாராள் எங்கேன்னு கேட்டபோது அந்த அம்மா டக்குன்னு ஒருவேளை மறைச்சிருப்பாங்க வெக்கத்தினால. அப்போது வந்த விருந்தாளிகளில் முதன்மையானவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், இன்னும் ஒரு பிரசவ உற்பத்தி திட்ட காலத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும்னு சொன்னார். இந்த அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த அம்மா குபீர்னு சிரிச்சிட்டாங்க.
அப்போ இயேசு கிறிஸ்து கேட்டார், சத்தம்லாம் வெளியே வரல, எப்படியும் அடக்கிட்டாங்க, ஏன் நகைத்தாய் அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா பயந்து அதை மறுக்கணும்னு சொல்லி போய் சொன்னாங்க, இல்லை நான் நகைக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் விடலை, அவற்றை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நீ நகைத்தாய். ஆனால் அது ஒரு அவிசுவாசமான நகைப்பு. ஆபிரகாம் நகைத்தார், அது விசுவாசத்திலே அவர் நகைத்தார். ஆனால் சாராள் அவிசுவாசத்திலே நகைத்தாள். ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க 2 பேரையும் சிரிச்சுக்கிட்டே இருக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அந்த பிள்ளைக்கு நகைப்புன்னு பேர் வச்சாங்க. அம்மா சிரிச்சாங்க, ஐயா சிரிச்சாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஊரார் கேள்விப்பட்டாங்க, அவங்க வந்தாங்க, அவங்க பார்த்தாங்க, அவங்க சிரிச்சாங்க. சிரிப்பு சிரிப்பு சிரிப்பலை பரவி கொண்டே இருந்தது. ஆண்டவர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிறார். அநேக விஷயங்களை நமக்கு தந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிறார். துக்கமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் துக்கமும் சந்தோஷமும் சங்கடங்களும் சந்தோஷமும் மாறி மாறி வரத்தான் செய்கிறது. ஆண்டவர் இதை இப்படி வாழ்க்கையை நமக்கு அனுமதிக்கிறார். ஆக சில நேரங்களில் நாம் அழக்கூடிய நேரங்கள் இருக்கிறது, சில நேரங்களில் நகைக்கக்கூடிய நேரங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது என்று பிரசங்கியின் புஸ்தகத்தில் பிரசங்கி எழுதுகிறார். நகைக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், தைக்க ஒரு காலம், தைத்ததை கிழிக்க ஒரு காலம், சேர்க்க ஒரு காலம், சிதறடிக்க ஒரு காலம், இல்லையா? நடனமாடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, தழுவுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, தழுவாமல் இருப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாய் காலங்கள் மாறி மாறி நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறது. என்றாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மை, சந்தோஷமான நேரத்தில் மட்டும் சங்கீதம் பாடவோ அல்லது சங்கடமான நேரத்தில் மட்டும் ஜெபம் பண்ணவோ வாழ்க்கையை கட்டுப்படுத்தவில்லை. அதல்ல இங்கு சொல்லப்பட்டிருக்கிற நோக்கம். எனக்கு தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். நம்முடைய துக்கங்களை ஆண்டவரிடத்திலே பங்கிட வேண்டும். ஷேர் யுவர் சாரோஸ் வித் காட், வித் யுவர் கிரியேட்டர், வித் யுவர் ஃபாதர் இன் ஹெவன். பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு உங்களுடைய சங்கடங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் இப்படி பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் பல நேரங்களிலும் மகிழ்ச்சியாக மாறிவிடுகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது துக்கத்தோடு போன பல நேரங்களில் வெளியே அவருடைய சமூகத்தை விட்டு எழுந்திருக்கும் போது சந்தோஷத்தோடு எழுந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் வேத புத்தகத்தில் விசேஷமாய் பார்க்க முடியும். சங்கீதங்களிலே அநேக நேரங்களில் துக்கத்தோடு வேதனையோடு போனவர்கள் அவருடைய சமூகத்தை விட்டு எழும்போது சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியினாலும் எழும்பினார்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சங்கீதம் 84 உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 6வது வசனம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். இவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். ஆக உங்களில் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், சந்தோஷமாயிருந்தால் மகிழ்ச்சியாயிருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன் என்று வரும்பொழுது தேவ சமூகத்தில் செல்லுகிறவர்கள் திரும்ப துக்கத்தோடு போகிறதே இல்லை. நீங்கள் வேதாகமம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திற்கு சென்ற ஒரே ஒருவன் மட்டுமே துக்கத்தோடு வெளியிலே போனான். அது அந்த வசதியான ஐஸ்வர்யவனாயிருந்த வாலிபன் பரிசேயன் என்பவன். அவன் தன்னுடைய பக்தியை தானே நம்பியிருந்தான். அவனுடைய பக்தியினால் அவன் பரலோகத்தை எட்டிவிட முடியும் என்று அவன் நம்பியிருந்தான். ஆனால் அவனுக்கு உன் பக்தியினால் அல்ல, தேவ பக்தி, தேவனால் அருளப்படும் பக்தியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று
தேவன் பேரில் அன்பு கூறுவதின் உண்மையை இயேசு அவனுக்கு வெளிப்படுத்தின போது அவனுக்கு மனமில்லாதபடினால் துக்கத்தோடு தேவ சமூகத்தை விட்டு போன ஒருவன். மற்ற எல்லாரும் நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசுவின் சமூகத்திற்கு வந்தவர்கள் சந்தோஷத்தோடு சென்றார்கள். துக்கத்தோடு தான் வந்தார்கள், ஆனால் சந்தோஷத்தோடு சென்றார்கள். பழைய ஏற்பாட்டில் முதல் தாயின் வயிற்றில் பிறந்த காயின் தேவ சந்நிதியை விட்டு நிரந்தரமாய் போய்விட்டான் என்று ஒரு துக்கமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 5:16. அது ஒரு மிக மிக சோகமான ஒரு வார்த்தை. தேவனுடைய சந்நிதியை விட்டு காயின் கிழக்கே நோத் என்னும் தேசத்தில் போய் குடியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிக சோகமான ஒரு வார்த்தை. அவனை குறித்து எழுதப்பட்ட சரித்திரத்தில் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி சென்றான். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துக்கம், வேதனை, தளராமல் போய்விட்டது. அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியார் தெய்வ பக்தி அற்றவர்களாக மாறிப்போனார்கள். ஆக தேவனுடைய சமூகத்தில் போகிறவர்கள் சந்தோஷத்தோடு செல்லுகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். துக்கத்துக்கு பதிலாக துதியின் ஆடையை உடுத்து வைக்கிறார். ரெட்டுக்கு பதிலாக மகிழ்ச்சி என்னும் ஆடையை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் தேவ சமூகத்தில் போய் திரும்பும் போது அப்படி அல்ல நீங்கள் போவது, சந்தோஷத்தோடு நீங்கள் திரும்ப போவீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தபோது சாஸ்திரிகளில் சிலர் கிழக்கே இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்தியா, ஒருவேளை இலங்கை அல்லது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தான் கிழக்கே இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவில் இருந்தும் போயிருக்கலாம். அந்த நாட்களில் இந்தியா கணிதத்தில் முன்னேறி இருந்தது. அதுபோல வான் ஆராய்ச்சியிலேயும் அந்த நாட்களிலேயே முன்னேறி இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆகவே இங்கிருந்தும் போயிருக்கலாம். எத்தனை பேர் என்று தெரியாது. அவர்கள் ராஜா பிறந்திருக்கிறார் என்று நினைத்து ராஜா அரண்மனைக்கு போனார்கள். அவர்களுக்கு அடைந்ததெல்லாம் குழப்பமும் வேதனையும் பயமும் துக்கமும் தான். அவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்தபோது தேவனையே சார்ந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த ஞானத்தின்படி போன போது வேறே அவர்களுக்கு துக்கம் ஏற்பட்டது. ஆனால் தேவனை சார்ந்து கொண்ட போது திரும்பவுமாய் அவர்களுக்கு அந்த நட்சத்திரம் தென்பட்டது. அது அவர்களை வழிநடத்தி சென்றது. பிள்ளை இருந்த வீட்டின் இடத்திற்கு மேல் நின்றது. அவர்கள் பிள்ளையை கண்டு தங்களுக்கு உரியதை கொடுத்து சாஷ்டாங்கமாய் தேவனை பணிந்து கொண்டு சந்தோஷத்தோடே அவர்கள் வந்த வழியில் அல்ல, வேறு வழியாய் திரும்பி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவ சமூகத்தில் வந்துவிட்டால் நம்ம பழையது போல இருப்பதில்லை, நம்ம வேறு மனிதர்களாக மாறுகிறோம். நமக்கு வேறொரு வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய துக்கங்களில் ஆறுதல் நமக்கு பெருகுகிறது. அதனால் நம்ம எந்த நேரத்திலையும் ஆண்டவரை துதிக்கவும் முடியும். வேதாகமத்தில் நம்ம பல உண்மைகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் துக்கத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது சங்கீதம் பாடுறது சரிதான், துக்கத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதும் சரிதான். ஆனால் இந்த ஜெபமும் துதியும் ஏதோ சில நேரங்களுக்குள் கட்டுப்படுத்தப்பட்டு விடக்கூடாது. இதை நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அனுபவமாக்கி கொள்ளலாம். இது உங்களுடைய வாழ்க்கையின் அனுதின அனுபவங்களில் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் துக்கத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு போனாலும் துதித்தலோடு நீங்கள் திருப்பி விட முடியும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். உங்களுடைய இருள் நீங்குகின்ற இடம், குழப்பங்கள் நீங்குகின்ற இடம், உங்களுடைய மனதின் ஐயப்பாடுகள் நீங்குகின்ற இடம், மன துயரங்கள் மாறுகின்ற இடம், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் பரிமாறி விடலாம். ஆண்டவர் உங்களுக்கு நிரப்பி அனுப்புவார். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் தேற்றுகிறார். காயப்பட்டவர்களை அவர் காயம் கட்டுகிறார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒரு பெரிய மாறுதலை ஆண்டவர் செய்கிறார். ஆகவே தேவனிடத்தில் உங்களுடைய துன்பங்களை, துக்கங்களை நீங்கள் பங்கிடுங்கள். உங்களுடைய சந்தோஷங்களை தேவனிடத்தில் நீங்கள் அழகாய் சொல்லி துதியுங்கள். சந்தோஷமான வேளைகளில் ஆண்டவரை துதியுங்கள். நிறைய காரியம் இருக்குது தேவனை துதிக்கிறதுக்கு, இல்லையா? எக்காலத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன். எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகவே அவருடைய கிருபையை, அவருடைய உண்மையை, அவருடைய நீதியை, அவருடைய பரிசுத்தத்தை
நினைவுகூறுதலை கொண்டாடுகிறோம். இது ஒன்றுமே இல்லைன்னா அவருக்காக நாம் துதிக்க வேண்டும். அவருடைய உயர்ந்த நாமத்திற்காக அவரை துதியுங்கள். நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, கர்த்தரை நான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் துதிக்கு பாத்திரமானவர். எல்லா கனம், மகிமை, புகழ், வெற்றி, மகத்துவம் அவருக்கு உரியது. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. உனக்கு ஒன்றுமே ஞாபகம் வராட்டியும் அவரை துதிக்க வேண்டியிருக்கு. எந்த நிலையிலையும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவருடைய நாமம் உயர்ந்தது, அது பரிசுத்தமானது, அது வல்லமை உள்ளது, அது நமக்கு மறைவிடமாக இருக்கிறது. அந்த நாமம் பயப்படத்தக்கது, அது ரட்சிப்பின் நாமம். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமமே வல்லமையில் பெரியது. இந்த நாமத்திற்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய நாமத்துக்கு பரிசுத்தத்தின் நினைவூர்தலை கொண்டாடுங்கள். நம்முடைய இரக்கம், கிருபை, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை துதியுங்கள். இல்லையா? நம் மீது அன்பு பாராட்டின ஆண்டவரை துதியுங்கள். நமக்கு நிறைய கர்த்தரை துதிக்கிறதுக்கும் ஸ்தோத்தரிக்கவும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற எல்லா சரீர அவயவங்கள், நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன், ஆரோக்கியம், சுகம் எவ்வளோ முக்கியம். சுகம் இல்லை? சில நேரங்களில் எல்லாரும் சொல்லுவாங்க பணம் தான் ரொம்ப முக்கியம்னு. ஆனால் பணம் அவங்கள்ட்ட கேளுங்க, பணம் எல்லாம் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க பணம் இல்லை, சுகம்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். பணமா சுகமா அப்படின்னா, பணம் வேணும்னு நிறைய பேர் கேட்கும்போது பணம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சுகம்தான் முக்கியம். இனி சுகம்தான் முக்கியமா அப்படின்னு கேட்டால் இல்லை, சுகமும் முக்கியம் இல்லை. நிறைய பேருக்கு சமாதானம் இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, மனம் உடைஞ்சு தெரியுறாங்க. எல்லாம் இருக்கு, சமாதானம் இல்லை. எது முக்கியம்? இல்லை, நீங்கள் யோசித்து பாருங்க. நமக்கு இயேசு எவ்வளவு முக்கியமாக இருக்கார். தவிர்க்க முடியாத மாபெரும் சொத்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு எவ்வளோ மகத்துவமானது. இயேசு தான் அந்த ரட்சிப்பு. அவர் நமக்கு கொடுத்த பாவ மன்னிப்பு எவ்வளவு மேன்மையானது. ஜெயிலில் இருக்கிறவங்க கேட்க விரும்புகிற ஒரு வார்த்தை மன்னிப்பு. உனக்கு மன்னிப்பு கிடச்சிருச்சு, நீ போகலாம், உனக்கு விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அற்புதமானது இல்லை அந்த வார்த்தை மன்னிப்பு. எத்தனை பேர் வெளிநாடுகளில் சிறைச்சாலைகளில் இருக்காங்க, அவங்க தூக்கு தண்டனைக்கு தயாராக இருக்காங்க, அவங்களுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு, விடுதலை எவ்வளோ பெரிய வார்த்தை அவங்களுக்கு. சமீபத்தில் ஒரு இந்தியாவில் உள்ள ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு மலையாளி கிட்டத்தட்ட 34 கோடியை புரட்டியிருக்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்கு கேரளாவில் அவன் மலையாளி, அதனால் மலையாளத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவனுக்காக ஒரு பெரிய அபராத தொகையை கட்டுறதுக்கு 34 கோடியை சேகரிச்சிருக்காங்க அவனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு. நம்ம பணம் அல்ல, நம்முடைய சரீர சுகம் அல்ல, ஆண்டவர் நம்ம கொடுக்குற சமாதானம், தேவனோடு ஒப்புரவாகுதல், மனுஷனோடு ஒப்புரவாகுதல் எவ்வளோ மேன்மையானது. அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் சங்கடப்படாதீங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் உன்னதத்திலே நீங்கள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் இசையை ரசிக்கிறோம், பாடலை ரசிக்கிறோம். வீட்டில் யாராவது காலையிலேயே ஒரு பாட்டு பாடிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த பாட்டு உங்கள் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஒரு இங்கிதமாக, ரீங்காரமாக திரும்ப வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் யாரோ ஒருத்தர் துவங்கி வைக்கக்கூடிய அந்த பாடல், அந்த சந்தோஷம், அந்த பற்ற வைக்கிற அந்த மகிழ்ச்சி என்னும் ஒரு சிறிய தீபம் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பாட வச்சிரும். அவங்க மனசை முணங்க வச்சிரும். பாடல் அழகாக முணங்க வச்சிரும். நீங்கள் பாடல் பாடுறீங்க, உங்கள் சந்தோஷத்தை மற்றவங்க கூடயும் நீங்கள் பங்கிடத்தான் செய்கிறீங்க. ஆக சந்தோஷத்தை மற்றவர்களோடு கூட நம்ம பங்கிட வேண்டும். அதுபோல் சங்கடங்களையும் மற்றவர்களோடு கூட நம்ம என்ன செய்யலாம்? பங்கிடலாம். தேவனோடு மட்டுமல்ல. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆக நம்முடைய சங்கடங்கள், நம்முடைய சந்தோஷங்களை ஆண்டவரோடு மட்டுமல்ல, மனுஷர்களோடையும் நீங்கள் பங்கிடலாம், மனுஷரோடு பங்கிடலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில், ரோமர் 12ல் 15வது வசனம், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட அழுங்கள். ஏன்? நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் சரீர அவயவங்களாக இருக்கிறோம், சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம், தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம், இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். இயேசு நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய சந்தோஷங்களையும் நம்முடைய சங்கடங்களையும் நாம் பங்கிட்டு கொள்ள வேண்டும். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்க உள்ளுக்குள்ளே அவங்களா எல்லாத்தையும் பொத்தி மறைச்சி வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் நம்மளை தப்பாக நினைப்பாங்க, நம்ம பாவம் செஞ்சதுனால தான் இது வந்துருச்சுன்னு எல்லாரும் நம்மளை நினைப்பாங்க, அதனால் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எதையாவது நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்மளை இழிவாக நினைப்பாங்க, அற்பமாக நினைப்பாங்க, இன்னாருக்கு இது வேணும்னு நினச்சிருவாங்க, அதனால் சொல்லக்கூடாது நாம் யார்கிட்டையும். அதனால் போதகர்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, சக விசுவாசிகள்டையும் சொல்ல மாட்டாங்க, மறைச்சு வச்சுக்கிடுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அழுகிறவர்களுடனே கூட அழுங்க. நம்ம இப்படி பங்கிட்டா என்ன? அதில் ஒரு பெருமை இருக்கிறதுனால தான் நம்ம மூடி மறைக்கிறோம். அதுவும் ஒரு மேட்டிமையான பெருமையான சிந்தனை தான். ஆனால் தாழ்மையாக இருந்தால் என்ன செய்யலாம்? நம்முடைய சங்கடங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். சங்கடங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி ஒரு கஷ்டத்தில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, இன்னொருடைய சங்கடங்களை கேட்கும்போது உங்களுடைய பாரம் எவ்வளவு லகுவானது என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சில நேரம் உங்களுக்கு தான் அந்த கஷ்டம்னு நினச்சிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டீங்கன்னு வைங்க, அங்கே போய் பாருங்கள், உங்களை விட எவ்வளவு கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது என்ன தோன்ற வருகிறது நமக்கு? ஆகா, என்னுடையது எவ்வளவு லேசானது, பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எங்கள் அப்பாவை நான் ஒரு மாதம் ஆஸ்பத்திரியில் வீட்டில் மாறி கொண்டு போயிட்டுருந்தேன். அப்போது என்னுடைய தகப்பனாருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அப்போ சொன்னாங்க, நிமோனியா காய்ச்சல் பாதிச்சிருக்கு, இவர் இதிலிருந்து தப்பிக்க முடியாது, ஒருவேளை 1 நாள் 2 நாள் தான் இருப்பார் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுவும் மரித்து போகிற அன்றைக்கு காலையில் வந்தபோது என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னும் சில மணி நேரம் தான் இருப்பாங்க. உருட்டி பார்த்தாங்க, நல்லா காது வச்சு கேட்குறாங்க, ஏதோ குலுங்குது உள்ளுக்குள்ளே. எனக்கும் இது லேசாக சத்தம் கேட்குது. அது டாக்டருக்கு தான் தெரியும் அதனுடைய அறிகுறி. பலரும் வந்தாங்க, லேசாக அப்படி படுக்கையில் இருக்க மனுஷனை அசைச்சு பார்த்தாங்க, என்னமோ உள்ளுக்குள்ளே குலுங்குது, சின்னதான், ஏதோ தண்ணி கொஞ்சம் அங்கிட்டும் அலம்புற மாதிரி எனக்கு ஒரு சத்தம். என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா எங்கேன்னு கேட்டாங்க. வெளியே இருக்காங்கன்னு சொன்னேன். அம்மாவை கூப்பிட்டு பக்கத்தில் வைங்கன்னு சொன்னாங்க. சீக்கிரம் இறந்துருவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே 12 மணிக்கு இறந்துட்டாங்க மத்தியானம். எங்கள் அப்பா இந்த மூச்சு திணறல் கஷ்டத்தில் போயிட்டுருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய படுக்கைக்கு அடுத்தாப்பில் ஒரு இராணுவ வீரர், ஆட்டசாட்டமானவருங்க, நல்ல திடகார்த்தமானவர், அவர் மூச்சு திணறலில் இருக்கார். அவருக்கு ஒரு 32 வயசு, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கீழே தான் இருக்கும். அந்த அம்மாவுக்கு ஒரு 25-26 வயசு இருக்கும். அவ்வளவு சிரமப்படுறாரு. அவருக்கும் நிமோனியா காய்ச்சல் தான். எங்கள் அப்பா பிழைக்கணும்னு நான் நினைக்கல, அவர் இறந்து போயிடுவாருன்னு தெரியுது, வயசும் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அந்த சூழ்நிலை கொண்டு போகிறார். ஆனால் எங்கள் அப்பாவுக்காக ஜெபிக்கிறத விட இந்த மனுஷனுக்காக நான் ஜெபித்தேன். ஐயோ, இவருக்கு விடுதலை வேணுமே, அடிக்கடி அவர்கிட்ட தான் போய் நின்னேன். அந்த அம்மா அழுறாங்க, நிமோனியா காய்ச்சல். எங்கள் அப்பா இறந்தது பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியலை. எங்கள் அப்பா இறந்த உடனே அடக்கம் பண்ணிட்டு மறுநாள் வந்து ஆஸ்பத்திரியில் அவரை பார்த்தேன், அவர் இறந்து போயிட்டார். நம்முடைய கஷ்டத்தை விட மற்றவங்க எவ்வளோ கஷ்டத்தில் போகிறாங்க. எப்போ இது தெரியும்? நீங்கள் சிலரோட பங்கிடும் போது அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறுது. ஏன் நம்ம மறைச்சு வைக்கணும்? ஏங்க ஒளிச்சு தெரியணும்? ஏன் நேர்மையாக வாழ்க்கையை சந்திச்சா என்ன,
நம்ம எல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள்னு சொல்கிறோமே, தேவனுடைய வீட்டார் என்று பேசிக்கொள்கிறோமே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தாழ்மையோடு நீங்கள் ஜெப உதவியை கேட்குறதுல என்ன இருக்குது? நீங்கள் இன்னொரு இடத்துக்கு எழுதி கேட்க வேண்டியதில்லை. ஆனால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பங்கிட்டு கொள்ளக்கூடாதா? எல்லாம் தலைவலியையும் சொல்லணும்னு நான் சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு இந்த காரியம் இருக்குது, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க, ஏன் கேட்கக்கூடாதா? பவுலே யாருடைய உதவியும் தேவையில்லை, அவர் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் நல்லா ஆகுது, அவரே ஜெபம் பண்ணுறாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காருங்க. நாம் ஒருவருக்காக ஒருவர் என்று ஆண்டவர் நம்மை சபையாய் நம்மை அங்கப்படுத்தி இருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட சபையில் அங்கத்தினர்களாய் ஒரு சரீரத்தில் அவயவங்கள் இருப்பது போல ஒருவருக்கொரு நாம் அவயவங்களாய் இருக்கிறபடினால், ஆகவே பொய்களை களைந்து மெய்யை பேசுங்கள்னு கூட எழுதுறார். என் சங்கடங்களை பங்கிட்டு கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? இல்லை, இன்னாருக்காக ஜெபிக்கலாமே, இவங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடிக்கலாமே, உங்களுடைய சந்தோஷங்களையும் நீங்கள் சந்தோஷமாக பங்கிடலாமே. கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்தார், இதை செய்தார், இப்படி செய்தார், இதை நான் பெற்றுக்கொண்டேன், சந்தோஷமாக சொல்லுங்களேன். இதை பங்கிடுவது நமக்கு வேண்டியது. ஆகவே தான் சங்கீதம் பாடுறீங்க, மற்றவங்களும் தான் அதை கேட்பாங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள் பகிர செய்யலாம், உங்களுடைய சங்கடங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அனுதாபத்தை அள்ளி எடுப்பதற்காக நீங்கள் சங்கடங்களை பகிர்ந்து கொள்ள சொல்லவில்லை, அது செய்யக்கூடாது. நம்முடைய சங்கடங்களை நம்ம வீணாக்கிடக்கூடாது. நாட் டு வேஸ்ட் யுவர் சாரோஸ், நெவர் வேஸ்ட் யுவர் சாரோஸ். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக நீங்கள் போய் சங்கடங்களிலேயும் அழுங்க, உங்கள் உணர்வுகளை நியாயமாக வெளிப்படுத்துங்க, நல்லாவே உங்களுடைய காரியங்களை சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் அழகாய் புரிந்து கொள்ளுகிறவர். சூழ்நிலை எதுவானாலும் நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். நானும் ஒரு அற்ப ஜீவி, அவர் சும்மா எனக்கு காற்றடைச்சி விட்டுருக்கிறார், அவ்வளவுதான். அவர் வாழ்வை உருவிட்டார்னா போச்சு நம்ம. அதனால் நான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மமதையோடு அவர்கிட்ட நீங்கள் பேசாமல் மிகுந்த தாழ்மையோட நல்லாவே பேசுங்க. ஆண்டவர் நேர்மையாக அந்த உணர்வுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார், நேர்மையாக அவற்றை வெளிப்படுத்தலாம், அது ஒரு தப்பும் இல்லை. அதுபோல் சந்தோஷங்களையும் ஆண்டவர்கிட்ட நல்லா பகிர்ந்து கொள்ளலாம். ஆனந்தமாக நம்ம கண்ணீர் விட்டு ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் சொல்லலாம். நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த சந்தோஷத்தை பகிரலாம். சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்க, அழுகிறவர்களோட அழுங்க. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமங்கள் என்று சொல்லியிருக்கு. அதனால் நம்ம கரிசனையோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சபையில் சிலர் என்னை யாரும் கண்டுக்கிறதில்ல, யாரும் என்கிட்ட பேசுறதில்லைன்னு சொல்லி அவங்க யாருக்கிட்டையும் பேசாமல் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆராதனை முடிஞ்சோடனே எங்கிட்டாவது ஒரு முக்கில் போய் நின்று அங்கிட்டு திருப்பி நின்றுக்கிறது. யார் உங்கள்கிட்ட பேசுவா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாரும் என்கிட்ட பேசுறதில்லை. இப்படி நினைக்கிற நீங்கள் ஒரு நாளாவது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சிங்களா? அதை செய்கிறதே இல்லையே. என்கிட்ட யாரும் பேசுறதில்லை, எப்படி பேசுவாங்க? நீங்கள் தான் உங்களை ஒதுக்கிக்கிறீங்களே. முடிஞ்ச உடனே வேகமாக செருப்பை போட்டு ஏதோ அங்கே அவசரமாக உங்களை பிரதம மந்திரி கூப்பிட்ட மாதிரி போயிடுறீங்க, அத்து பிடிங்கி ஓடுறீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட பேசலைன்னு சொன்னால் எப்படி பேச முடியும்? ஐயோ, நீங்கள் போகிற அவசரத்துக்கு நிப்பாட்ட முடியுமா? என்னமோ பிள்ளை அழுது தொட்டில் அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லி ஓடுற மாதிரி ஓடுனீங்கன்னா எப்படி? கொஞ்சம் நிதானமாக இல்லைங்க, எல்லார்ட்டையும் பேசுங்க, சரளமாக கொஞ்சம். ஒரு நாளைக்கு 2 பேர்கிட்டையாவது பேசிட்டு போங்க, ஒரு சிரிச்ச முகத்தோடு போங்க. இப்படி நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் விடுதலை அடைவீங்க, அடுத்தவங்களுக்கு வேற விடுதலை கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு லிபர்ட்டி will lead into liberty. மற்றவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை. ஸோ நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள், பேசி பாருங்கள், அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நம்ம ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை நம்ம பார்க்க முடியும். அதனால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். துக்கமான வேலையாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக பாட்டு பாடலாம்.
தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது ரொம்ப துக்கமான நேரத்தில் தான் நிறைய ஆண்டவரை துதிச்சிருக்கிறார். அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா, பொதுவாக அபிமெலேக்குங்கிற பேர் எகிப்தில் பார்வோனுங்கிற பேர் இருந்த மாதிரி பொதுவான பேர். யார் வந்தாலும் அவங்க பார்வோன்னு பேர், அவங்க நாட்டில் உள்ள அவங்க ராஜாவுக்கு சொல்லுகிற ஒரு பட்டப்பெயர். அது மாதிரி பெலிஸ்தர்கள் பற்றியிலையும் அபிமெலேக்குங்கிறது நிறைய பேருக்கு வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் அது ஒரு பொதுவான அவங்க ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டப்பெயர். பலருக்கும் அபிமெலேக்குன்னு எந்த அபிமெலேக்குன்னு தெரியாது. அபிமெலேக்கு முன்னாடி வேஷம் மாறின போது 21வது அதிகாரம் 1 சாமுவேல் 21 10-15 நீங்கள் வாசித்து பார்த்தா, இந்த தாவீது அங்கே பிடிபட்டுக்கிட்டார். அந்த ராஜாவுக்கு முன்னாடி தப்பிக்கிறதுக்கு வேற வழியே தெரியலை. கொன்றுவாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா கோலியாத்தை கொன்னவன் நம்ம வலைக்குள்ள தெரியாமல் வந்து சிக்கிட்டா, நாங்கள் அவனை பிடிச்சிட்டோம். அந்த காத் பட்டணத்திலேயே போய் சிக்கிட்டார். ராஜாட்ட கொண்டு போயிட்டாங்க. நம்ம சாமி பாருங்க எவ்வளோ சக்தி உள்ள சாமி. நம்ம ஹீரோவை கொண்டவனே நம்மகிட்ட கொண்டு வந்து சிக்க வச்சிட்டார். தாவீதுக்கு என்ன வழி செய்யணும்னே தெரில. இவர் வேஷம் மாறி இவர் தன்னை வேற மாதிரி ஒரு பைத்தியக்காரனை மாதிரி மாற்றி நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் உள்ளத்துக்குள்ள ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஒரு புதிய பரிமாணத்தையே கண்டுபிடிச்சாருங்க. துதிப்பதின் ஒரு புதிய பரிமாணம். கர்த்தரை துதிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நேரத்திலையும் துதிக்கலாமா, இப்படிப்பட்ட நேரத்திலையும் கர்த்தரை துதிக்கலாமா, இவ்வளோ பாதகமான உயிருக்கு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதிக்கலாமா? ஓ, துதிக்கலாமே. நிறைய விஷயங்களை சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். நீங்கள் அந்த 34வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஏராளமான காரியங்களை சொல்கிறார். எப்படி எதற்காக கர்த்தரை அவர் துதித்தார் என்று. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார், நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார். எங்கேயோ ஒரு முக்கில் உட்காந்துக்கிட்டு எச்சில வாய்க்குள்ள பதைச்சி அப்படியே வடிய விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தலைமுடியெல்லாம் சும்மா பிச்சு பிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உயிர் அவர் ஒரு நடிப்பு தான் நடிக்கிறார், பைத்தியக்காரன மாதிரி. ஆனால் அவருடைய மனசு ஆண்டவரை தேடுது. ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். சத்தமெல்லாம் இல்லை, உதடுகளும் அசையலை. அந்நாளுக்கு உதடாவது அசையுது, சத்தம் இல்லை. அது கூட இல்லை. அழகா தேவனோடு கூட பேசிகிட்டே இருக்கிறார். என்ன ரம்மியமான ஒரு ஐக்கியம் நடந்தது. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறக்கி, அப்படின்னா இராணுவத்தை இறக்கி என்று அர்த்தம். பாளையம்னா ஒரு பழைய தமிழ். இராணுவம், இராணுவம். பாளையங்கோட்டைன்னு சில இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருநெல்வேலி பக்கத்தில் புகழ்பெற்ற ஒரு பாளையங்கோட்டை இருக்கிறது. அது என்னென்னா இராணுவத்தினர் தங்கி இருந்த கோட்டை, பாளையம் கோட்டை. பாளையம் இறக்கி அவர்களை விடுவிக்கிறார். சும்மா சாதாரணம் இல்லைங்க, பயங்கரமான பாதுகாப்பு, இராணுவ மரியாதையோட பயங்கரமான பல அடுக்கு பாதுகாப்பு தேவன் நமக்கு வழங்குகிறார். அவர் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. என்ன அழகா சொல்றார். நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆக உங்களுடைய துக்கமான நெருக்கடியான காலங்களிலேயும் கர்த்தரை துதியுங்கள். சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் சங்கீதம் பாடணுங்கிறது இல்லை. உங்களுடைய துக்கங்களிலும் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் தேவ பிரசன்னத்தில் போயிட்டீங்கன்னாலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrows will turn into joy. ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி விடுவார். இக்கட்டான நேரங்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போஸ்தல நடபடிகளில் 16வது அதிகாரம் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு அதிகாரம். நெருக்கடியான நேரத்தில் பிலிப்பி பட்டணத்து மக்கதோனியாவுக்கு போனாங்க.
மக்கதோனியாவுக்கு போகிறதுக்கு ஆவியானவர் தான் அவங்கள ஏவுனார். அங்கே வந்தாங்க. நிறைய அற்புதமான ஊழியமெல்லாம் நடைபெற்றது. 16வது அதிகாரத்துக்கு வரும்போது 23வது வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஜனக்கூட்டத்திலிருந்து கொஞ்சம் பேர் எழும்பி அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி பவுலையும் சீலாவையும் அநேக அடி அடித்த பின்பு, ஒரு அடி 2 அடி இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஒருத்தன் ஓடி வந்து முதுகில் எட்டி உதைச்சி தாவி போகிறான். ஒருத்தன் பெரிய கட்டை எடுத்து அடிக்கிறான். இஷ்டம் போல அடிக்கிறான். கேட்குறதுக்கு யாரும் இல்லை. இவங்க கேஸ் கொடுக்க போகிறதும் இல்லை. அதுவும் அவங்களுக்கு தெரியும். கேஸ் போட்டாலும் பொது ஜனங்களாக செய்கிறது இல்லையா? எத்தனை பேர் மேலே கேஸ் போடுறது? அதிகாரிகள் அவங்களுக்கு தான் சாதகமாக இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு மதமாக அங்கே வந்தீங்க? எல்லாரும் வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இங்கே வந்து இன்னொரு சாமியை பற்றி சொல்கிறீங்க? உங்கள் தப்பு தானே. போலீஸை கேட்பாங்க, கோர்ட்டும் அதான் சொல்லும். அப்போ பாருங்கள், அதனால் அடின்னு அடித்தா அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாச்சு. சாவு எங்கே நடக்கும்? அங்கே நடக்கும். இப்போ எப்படி இவங்க செத்தாங்க? ஐயோ, இவங்க அடித்ததுனால சாகலை, அவராக திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டார். அழகாக சொல்லி தப்பிச்சிடலாம் இல்லையா? இப்படி தான் அநேக ஊழியர்களை செய்கிறாங்க. அடின்னு அடித்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறது. அங்கே சாயங்காலமோ அல்லது மறுநாளோ அவர் மரித்து போகிறார். என்ன சொல்கிறாங்க? அவர் இதனால் அடிக்கலை, இதனால் சாகலை, அவருக்கு திடீர்னு இரத்த கசிவு ஏற்பட்டு மூளையில் அவர் செத்து போயிட்டார். இருதய மாரடைப்பு வந்து செத்து போயிட்டார். பவுலையும் சீலாமையும் அப்படித்தான் கொண்டு போய் உள்ளே தள்ளிட்டாங்க. அங்கே செத்து போனால் ஒன்றும் கேஸே இல்லைங்களே, எடுத்து அங்கேயே ஒரு இடத்துல அதிகாரிகளை அடக்கம் பண்ணிடுவாங்க ஆட்களை வச்சு. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி செஞ்சாங்களா? ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள். ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க, இப்ப நீங்க எங்களுக்கு விடுதலை கொடுங்க. இன்னும் நாங்க செய்ய வேண்டிய வேலை இருக்குதே. நீங்க எனக்கு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கீங்களே, நீ ராயனுக்கு முன்பறிப்ப அப்படின்னு என்னை அழைச்சும் போதே சொன்னீங்களே, அநேகருக்கு நான் உன்னை கொண்டு போவேன்னு சொன்னீங்களே. நான் இங்கே செத்து போயிடுவேனோ என்னமோ தெரியல, இப்போ இருக்கிற நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் உங்கள் வார்த்தை உண்மை உள்ளது. எனக்கு திரும்ப விடுதலை கொடுத்து என்னை உயிர்ப்பீங்க. இதுதான் அவருடைய ஜெபம். நாங்கள் பட்ட அடி வேதனை எல்லாம் இங்கே ஆத்மாவுக்கு ரட்சிப்பாக விளங்கணும், அநேக பேர் ரட்சிக்கப்படும். இதுதான் அவங்களுடைய ஜெபம். நாம கேட்குற மாதிரி அல்ல. ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை நம்பி வந்தேனே, எனக்கு இதுவா வேணும், இப்படியா நீங்கள் செய்வீங்க? இதெல்லாம் இல்லை கேள்வி, இதெல்லாம் இல்லை ஜெபம். அநேகருடைய ரட்சிப்புக்காக இந்த ரட்சிப்புக்காக இது ஆசீர்வாதமாக விளங்கணும். இதெல்லாம் தான் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் என்ன செஞ்சாங்களா தெரியுமா? ஜெபம் பண்ணி அதுக்கு அடுத்து தேவனை துதித்து பாடினார்கள். கைகள்லாம் கட்டி வச்சிருக்காங்க, கால்களை தொழுமரத்தில் மாட்டி வச்சிருக்காங்க. தேவனை துதித்து பாடினார்கள். கை தட்ட முடியாது, ஆனால் கர்த்தரை துதிக்கிறார்கள். எங்கே எப்படி துதிக்கிறாங்க? முதுகெல்லாம் அடித்து பிளந்துருக்கிறாங்க. காயத்தினால வீக்கம் கண்டு போயிருக்கிறது உடம்பெல்லாம். ரத்தம் வடிஞ்சு தொடச்சது யாரும் இல்லை. இப்பவும் கசிஞ்சுக்கிட்டே இருக்குது, நீரும் கசியுது, எல்லா இடமும் வீக்கம் கண்டிருக்குது. வலி, பெரிய கஷ்டம். உங்களுக்கு தெரியுமா, எலும்புலையும் அடிபட்டிருந்தா ராத்திரியெல்லாம் எவ்வளோ வலி அதிகமாக இருக்கும் தெரியுமா? பகல்லெல்லாம் தாங்கிக்கலாம், ஆனால் ராத்திரி வரும்போது எலும்பில் உள்ள வலி கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அதான் நடக்குது. இந்த வலியின் நடுவில் தேவனை துதித்து பாடினார்கள், கர்த்தரை துதித்து பாடினார். என்ன பாட்டுன்னு தெரில, இல்லை அழகா ஸ்தோத்திரம் துதி பாத்திரான்னு பாடிட்டாங்களா என்னன்னு தெரில. அற்புதமான பாட்டு. இதை காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய பயங்கரமான சமூக விரோத கைதிகள், அங்கே இருந்த நிறைய கற்பழிப்பு குற்றத்தில் ஈடுபட்டவங்க, திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டவங்க, பெரிய துரோக சதி செயல்களில் ஈடுபட்டவங்க இல்லையா, தடயமே இல்லாமல் கொலை பண்ணிடுறாங்களே, கண்டுபிடிக்க முடியலையாமே.
தடயமே தெரிய மாட்டாங்க. அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இவங்க கட்டுகள் மட்டும் இல்லை, எல்லாருடைய கைகளில் உள்ள கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லா கதவுகளும் திறந்தது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஐயோ, எல்லாரும் தப்பிட்டாங்க போல இருக்குது, விடிஞ்சா நம்மளை நடு தெருவில் வச்சு வெட்டி கொன்றுவாங்க, நமக்கு எதுக்கு, அதை விட நாமே கொண்டுக்கலான்னு சொல்லி அவன் கொலை செய்ய போனான். தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கோம், எல்லாரும் இங்கே தான். அப்போ என்ன நடந்திருக்குது பாருங்க. எல்லாரும் கூடி யார்கிட்ட வந்துட்டாங்க? பவுல்கிட்ட வந்துட்டாங்க. எல்லாரும் கூடி பவுல்கிட்ட வந்து இந்த அற்புதம் என்னன்னு சொல்லி அவங்க ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி இவருடைய கட்டுகளையும் இவருடைய காயங்களையும் சௌக்கியப்படுத்தி விட்டார். எல்லாரும் இப்போ கூடியிருக்காங்க. அற்புதமாக நடக்குது ஊழியம் சிறைச்சாலையில். சிறைச்சாலையினுடைய மேல் அதிகாரி திடீர்னு எழுப்பி அந்த அதிர்வில் பார்க்கும்போது எல்லா கதவும் திறந்து கிடக்கு. ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறாரு, தற்கொலை செய்யணும்னு நினைக்கிறாரு. செய்யாதேன்னு சொல்லி அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த மோசமான பயலுக இவர்களுக்கு கஞ்சியை ஊத்துறது கொண்டு போனால் கூட வாடா உன்னை கடிச்சு கொள்றேன்னு சொல்லி நான் பல்ல கடிக்கிறவன். உங்களுக்கு ஜெயிலில் நடக்கிற விஷயம்லாம் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய சீனியர் எல்லாம் இருக்காங்க, அங்கே ஜூனியர் சீனியர்லாம் இருக்காங்க. அந்த சீனியர் அவங்க படுத்துகிற பாடு, அதாவது அங்கே அடி கொடுத்தாங்க, போலீஸ் அடித்தாங்க, இதை விடலாம் கொடுமை என்ன தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் இந்த புதுசாக போனவங்களை நடத்துகிறாங்க பாருங்க, அது பயங்கர கொடுமை. அதுதான் பயங்கரமான கொடுமை. போயிட்டு வந்துட்டா இனி வாழ்க்கையில் திருந்தணும் அப்படின்னு நினைப்போது. ஆனால் சீனியர் இருக்காங்க பாருங்க, அவங்க அதிகாரிகளையே என்ன செய்வாங்க? கொல்றதுக்கு தான் நிற்பாங்க. அவங்க ரொம்ப கொடூரமானவங்களாக இருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம். கையில் எட்டக்கூடிய அளவுக்கு ஆள் கிடைச்சா அவ்வளோதான், அப்பவுமே கொன்றுவான். எதை வேணாலும் ஆயுதமாக மாற்றிடும். அவன் கையில் என்ன கிடைச்சாலும், சாப்பிட்ற தட்டு போதும் கொல்றதுக்கு, அதிகாரியை கொல்றது. சில நேரங்களில் நீங்கள் கேள்விப்படுவீங்க, அந்த சிறைச்சாலைக்குள்ள கலவரங்கள் ஏற்பட்டது, எத்தனையோ பேர் செத்து போனாங்கன்னு. எதுதான் இல்லை, ஆயுதம் கையில் கிடைச்சது ஆயுதம். சாப்பிட்ற தட்டு தான் சில நேரம் கிடைக்கும், அதுதான் ஆயுதம். அது போதும் நிறைய பேரை கொண்டு போடுவாங்க. கொடூரமானவங்க இவங்கெல்லாம். சுற்றி உட்காந்து இவ்வளோ பூனை மாதிரி உட்காந்து இவ்வளோ பயபக்தியோட பத்திரமா நல்லா அழகாக உட்காந்து வேதவசனத்தை கேட்டுட்டு இருக்காங்களே, நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட எனக்கும் வேணும் இந்த மாறுதல். அவனுக்கும் வந்துருச்சு. நடுநடுங்கியே ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அவர்தான் ரகசியம். அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான் இயேசுவை. ரோம அதிகாரி அவனும் அவன் வீட்டாரும் கர்த்தருடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அவர் செஞ்ச நிறைய செயல் அங்கே இருக்கு பாருங்க. பாடுகளை எவ்வளவு அதிசயம் அழகா பயன்படுத்துறாங்க. வெறும் பாடுகளில் ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, பாடுகளை அநேகருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். பாடுகளை பயன்படுத்துங்கள். பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, அதை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் எதுக்காக எனக்கு இந்த பாடுகளை கொடுத்தார்? பவுல் சொல்றாரு, நாங்கள் நிறைய பாடுகளின் வழியாக கடந்து போனதுக்கு காரணம், ஆறுதல் இல்லாத நிறைய பேரை ஆறுதல் படுத்தும்படி கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்தினார். இப்போ நாங்கள் அவங்களுக்கு ஆறுதலை கொண்டு வர்றோம். நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிலுவை, சுமக்க சொல்லுகிற சிலுவை, வெறும் சுமப்பதற்காக சகிப்பதற்காக மட்டுமல்ல, இதை வைத்து மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதற்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கு. இதை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். சும்மா அழுதுகிட்டே மட்டும் தெரியப்படாது. எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இப்படி வந்துருச்சு, என் பிள்ளைக்கு கஷ்டம் இல்லை, எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்க.
எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு எல்லாரும் எனக்கு. என்ன இது, உனக்காக மட்டும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? அப்படி யாராவது ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்களே என்கிட்ட சொன்ன எனக்கே ஞாபகம் வர, நான் ஜெபம் பண்ணிட்டேன்னு பிறகு எப்படி சொல்கிறது? யாரும் அப்படி ஜெபம் பண்ணிட முடியாது. உங்கள் காரியம் தான் உங்கள் மனசில் இருக்கும். ஞாபகம் வந்தால் ஏதோ ஜெபம் பண்ணுவோம். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ரொம்ப சுயநலமாக வாழாதீங்க. பயன்படுத்துங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக உங்களுடைய பாடுகளை, துக்கங்களை பயன்படுத்துங்கள். அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸ்டான்லி ஜோன்ஸ் ஒரு மெத்தடிஸ்ட் மிஷனரியாக இந்தியாவுக்கு வந்தவர். ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர் மகாத்மா காந்திக்கு ரொம்ப நெருங்கினவர். ரொம்ப நல்ல ஐக்கியம் வச்சுருந்தாங்க. சேர்ந்து பல இடங்களில் பயணம் செஞ்சுருக்காங்க. இவருடைய ஞானமான வார்த்தையை மகாத்மா காந்தி கூட உட்கார்ந்து பல முறை சர்ச்சை பண்ணி கேட்டுக்கிடுவார். ஆனால் அவருக்கு ஒரு பக்கம் பக்கவாதம் படுக்கையில் படுத்துட்டார். அவரை கேட்டாங்க, என்னையா இப்படி இவ்வளோ பெரிய உபயோகமான மனுஷன், நிறைய புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிறாரு ஸ்டான்லி ஜோன்ஸ், நீங்கள் இப்படி படுத்துட்டீங்களே, கடவுள் உங்களை இப்படி விட்டுட்டாரே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் எனக்கு இந்த சிலுவையை, இந்த பக்கவாதத்தை கொடுத்துருக்கிறாரு, இதை நான் சகிக்கிறதுக்காக மட்டுமல்ல, இதை பயன்படுத்துவதற்காகவும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் 18 வருஷமா வீல் சேர்லையும் படுக்கையிலையும் தான். வலிக்கு விழுந்து இடுப்பெலும்பு ஒடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த 18 வருஷங்கள் யார்கிட்டையும் அனுதாபத்தை அள்ளி எடுக்கலை. அவங்க அம்மா இப்படி ஆயிடுச்சேன்னு வர்றவங்களுக்கு என்ன அழகான வார்த்தைகளை கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க மாறி போனாங்கங்க. எவ்வளோ பெரிய மோசமான பயங்கரமான ஒரு ஜம்புலிங்கம்ங்கிற பயங்கர ஒரு ரவுடி. அந்த ரவுடி மனம் திரும்பி இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அரசாங்கமே அவனை சுட்டு தள்ளுறதுக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, அவன் ஒரு பொது விரோதி, தேச துரோகி, கண்ட இடத்துல சுட்டு கொல்லலாம். ஆனால் அவன் மன்னிப்பு பெற்று இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொண்டு அரசாங்கமே மன்னிச்சிருச்சான். அவ்வளோ மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக மாறினான். இதெல்லாம் யாரால நடக்குது? அவன் தேடி வர்றான். அடிக்கடி வீல் சேரில் இருக்கிற ஒரு அம்மாவை தேடி அவனுக்கு இங்கே வரும்பொழுது விடுதலை கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது, நிறைய வெளிச்சம் கிடைக்கிறது. இதுதாங்க பைபிளில் ஒரு அம்மாவை பற்றி எழுதியிருக்குது. அன்னாள்ண்டு ஒரு 84 வயசான ஒரு விதவை 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்தா. பிள்ளையும் இல்லை, குட்டியும் இல்லை, பிற யாருமே இல்லை. விதவைய 7 வருஷம்தான். ஆனால் ஆலயத்தை விட்டு அவள் விலகாமல் உபவாசமும் ஜெபமும் செய்து கொண்டே இருந்தாள். இந்த ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அவள்கிட்ட இருந்து கிடைச்ச வார்த்தை அபாரமான வார்த்தை. ஐயோ பாவம், இந்த அம்மா இப்படி ஆகிப்போச்சு, யாருமே இல்லையே, சோறு கொடுக்கக்கூட யாரும் இல்லையே, இவங்களை பார்த்துக்கிட யாருமே இல்லையேன்னு சொல்லி இவங்களுக்காக பரிதாபத்தை காமிக்க வரும்போது, ஆனால் இவங்க கொடுத்த அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அவங்க கொடுத்தாங்க. பெரிய மாறுதல் ஏற்பட்டது. இயேசு அவளுக்கு விசேஷமான தரிசனத்தை கொடுத்தார். அவள் சமாதானத்தோடு கூட அவளுடைய மரணத்துக்கு செல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். வேதாகமத்தில் இந்த மாதிரி பலரையும் நம்ம கவனிக்கிறோம். சந்தோஷமாக இருக்கலாம். நிறைய வசனங்கள் எவ்விதமாக சொல்லுதுன்னா, எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றுக்காகவும். அப்படியா? எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியுங்க. ஆனால் வராது. ஆனால் பக்குவம் அடைந்தவர்களுக்கு அது முடியாததல்ல. தேவனுக்குள் பக்குவம் அடைந்தவர்கள், முதிர்ச்சியானவர்கள் அதை சாதனையாய் மாற்றிவிட முடியும், பிரயோஜனமாய் மாற்றிவிட முடியும். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்தால் அது நமக்கு புரியாமல் போகலாம், எப்பவும் புரியும்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன நடக்கும்? ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்பதை நினைத்து நீங்கள் கர்த்தரை துதிக்கலாம். இறுதியில் அது நன்மையாக தான் இருக்கும், நன்மையாக தான் இருக்கும். சிலர் நீங்கள் நினைப்பீங்க, என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாரு,
சின்ன பிள்ளைகளை வச்சு நான் எப்படி வளர்த்துனேன் தெரியுமான்னு இப்பவும் கண்ணீர் உங்கள் கண்ணில் ஒருவேளை நிரப்பலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு எதுவாக செஞ்சுருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால தான் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள முடிஞ்சீங்க. நீங்கள் சௌக்கியமாக சமாதானமாக சந்தோஷமாக உலகத்தில் இருந்திருந்தா இந்த பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்காதே. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்காதே. உங்கள் அப்பா திடீர்னு உங்களை விட்டு போயிருக்கலாம். எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தா என்னை இப்படி விட்டுருக்க மாட்டாருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னா அது சரியல்ல. ஆனால் அவர் பரமதகப்பனுடைய அன்பை நீங்கள் அதிகமாக ருசிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பாயிடுச்சு. நீங்கள் மனுஷரை சார்ந்து 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 நீங்கள் கீழார போயிட்டு இருந்தீங்க, தேவனை சார்ந்து மேலே போகிறதுக்கு அற்புதமான வாய்ப்பாக மாறியிருக்கலாம். அதனால் எல்லா விஷயமும் நமக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. புரிந்துக்கிடாமல் இருந்தாலும் ஆபகுவுக்கு நிறைய விஷயம் புரியலை. கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்தார். ஆண்டவர் அந்த கேள்விக்கெல்லாம் பதிலும் சொல்லலை, விளக்கமும் கொடுக்கலை. ஆனால் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். நான் கர்த்தரை துதிக்கப் போகிறேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், இதுதாங்க ரொம்ப முக்கியங்க. அத்திமரமும் திராட்சை செடியும் தான் அவங்க கானான் தேசத்தில் அல்லது இஸ்ரேல் நாட்டில் ரொம்ப விசேஷமானது, முக்கியமானது. அவங்களுக்கு எல்லா ஆகாரமும் அதுதான். எப்போ போனாலும் கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒலிவப்பழம் எல்லாத்துக்கும் வேக வச்சு வச்சுருக்காங்க. நமக்கு தான் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. ஆனால் அவங்க அதை ஒலிவ காய்களை நல்லா சாப்பிட்றாங்க. அங்கே அதான் இருக்குது பார்க்குற இடமெல்லாம். எல்லா சாப்பாட்லேயும் அதான் வேக வச்சு சிலர் அதை விரும்பி எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம பழக்கம் இல்லாதனால விட்டுறோம். இதெல்லாம் தான் ரொம்ப ஆதாரமான ஆகாரங்கள். அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், ஆடு மாடுகள் எல்லாம் தொழுவத்தில் இல்லை, எல்லாம் வயலில் தானியங்கள் விளையாமற் போயிடுச்சு. என்ற போதிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி. இவ்வளவு இல்லாமல் என் நடுவில் இவ்வளவு பாதகமான சூழ்நிலையில் ஆஹா உயரத்திலிருந்து உயரம் தாண்டும்படி செய்கிறார். மான்கால்களை போலாக்கி பூமியின் உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். நான் சூழ்நிலையினால் பாதிக்கப்பட மாட்டேன். சூழ்நிலைக்கு மேலே எழும்பி போயிருவேன். என்ன நடக்குதோ அது என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்காது. என் சந்தோஷம், என் சமாதானம் சூழ்நிலைகளினால் வருவதல்ல. சூழ்நிலைகளினால் வர்றது சூழ்நிலையினால் பாதிக்கப்படவும் செய்யும். ஆனால் என்னுடைய சந்தோஷம் தேவன் எனக்கு கொடுத்த சந்தோஷம். என்னுடைய சமாதானம் இயேசு எனக்கு கொடுத்த சமாதானம். இது சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாது. அவர்கிட்ட போங்க, உங்கள் சங்கடங்களை அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க, உங்கள் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை சூழ்நிலைக்கு மேலே எழுப்பி நடக்கும்படி செய்கிறார். உலகத்தில் உள்ளவங்களுக்கு சூழ்நிலைகள்னால தான் சந்தோஷமும் சங்கடமும் இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமானது. சூழ்நிலைகள்னால நீ மாறாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு தேவையாக இருக்குது. அதனால் தெய்வ சமூகத்துக்கு போங்க. எப்போ போனாலும் தேவனை மையமாக வச்சு வாடுங்க. துக்கமோ சந்தோஷமோ, பாடுகளோ பாதகமான சூழ்நிலையோ அல்லது மகிழ்ச்சியான சூழ்நிலைகளோ, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனை மையமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கேயும் ஜெபம் பண்ணுங்க, இங்கேயும் தேவனை புகழ்ந்து பாடுங்க, போற்றி பாடுங்க. சந்தோஷமா இருக்கிறியா, தேவனை போற்றி பாடு. உன் சந்தோஷத்தை தேவனிடத்தில் பகிர்ந்து கொடு, சந்தோஷத்தை மனுஷங்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். அநேகருடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் உங்களை உபயோகிப்பார். துக்கங்களை வீணாக்காதீங்க, துக்கங்களை பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக தேவநாம மையமைக்காக பயன்படுத்தலாம். இயேசு கிறிஸ்து துக்கமான வேளையில் ஐயையோ என்ன செய்கிறார் தெரியுமா? அழகாக ஸ்தோத்திர பாட்டை பாடின பிறகு ஒலிவ மலைக்கு போனார் அப்படின்னு போட்டு அவர் சொல்கிறதெல்லாம் நிறைய விஷயம். இன்னைக்கு தான் உங்கள் கூட நான் உட்கார்ந்துருக்கேன். கடைசியாக ரொம்ப மனசில் நொறுங்கி சொல்கிறாரு அந்த 12 பேரை பார்த்து, எப்பா நம்ம சீக்கிரம் பிரிய போகிறோம், இனி நான் உங்கள் கூட சாப்பிட மாட்டேன். எவ்வளோ துக்கமாக இருக்குது பாருங்கள் அவருக்கு. அவர் தான் விருந்து கொடுக்குறாருங்க, பஸ்கா ஆசரிக்கிறாங்க அந்த மேல் வீட்டு அறையில். அப்போ சொல்கிறாரு, இன்னைக்கு உங்கள் கூட நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன். உங்கள் கூட இன்னைக்கு இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தேன், ஆனால் இன்னைக்கு உங்களை விட்டு பிரிய போகிறேன். இன்னைக்கு சாப்பிட்றது தான், இனி இந்த பூமியில் ஒரு நாள் உங்கள் கூட இனி சேர்ந்து என்னால் சாப்பிட முடியாது. நிறைய உள்ளத்துக்குள்ளே ரொம்ப நொறுங்கி பேசுகிறார், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். ஏன்னா அவருக்கு முன்னாடி இன்னும் சில மணி நேரத்தில் அவருக்கு தெரியும் அவரை கொண்டு போய் என்ன செய்ய போகிறாங்க, கைது பண்ணி அவரை ரொம்ப அவமானப்படுத்தி கன்னத்தில் அடித்து முடியை பிடுக்கி அவர் முகத்தில் துப்பி அவர் தலையில் முள்ளை வச்சு அடித்து
அவரை நிர்வாணப்படுத்தி அலங்கோலப்படுத்தி அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைய போகிறாங்க. அவர் மரிக்க போகிறார். விடிஞ்சு சில மணி நேரத்தில் மரிக்க போகிறார். இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த நேரத்தில் நடுராத்திரியில் ஸ்தோத்திர பாட்டை பாடுறார். பாடிட்டு ஒலிவமலைக்கு அவர் நடந்து போகிறார். ஒலிவமலைன்னா ராத்திரி ரொம்ப பயங்கரமான தூரமான இடம்னு நினைக்காதீங்க. எருசலேமோட சேர்ந்து இருக்கிற அந்த மேட்டுக்கு அடுத்த மேடு தாங்க. சரிதானா? நடந்து போனால் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் போயிடும். ஒரு சின்ன பள்ளத்தை கடந்து ஏறி போகிறது. அங்கே தான் இருக்குது கெத்செமனே தோட்டம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்து போகக்கூடிய பயணம். இந்த மேல் வீட்டு அறையில் தான் நடந்திருக்குது. அது எருசலேமுக்குள்ளே ஒருவேளை ஜான் மார்க்குடைய வீடாக இருந்திருக்கலாம். ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அதிகபட்சமாக நடந்து போய் அங்கே ஜெபம் பண்ணுறார். இந்த நேரத்துலையும் அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்னு போட்டு யோபு சொல்கிறாரு 35ஆம் அதிகாரத்தில், இரவிலையும் என் ஆண்டவர் என்னை பாட செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆகவே தான் என் இருதயம் பாடுது, எனக்கு தீங்கு நடக்காது. அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என் ஆத்துமாவை அவர் விலக்கி காப்பார். என் ஆத்துமா மீது அதிக அக்கறை இருக்கிறார். சரீரத்தை கொல்றவனுக்கு பயப்படாத, உன் ஆத்மாவின் சரீரத்தில் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுங்க. ஆத்மா மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கிறார். அவ்வளோ அக்கறையாக இருக்கிறார். நம்ம சரீரம் இந்த பூமியில் விழுந்துரும். ஆனால் இதே மாதிரி தோற்றத்தில் ஒன்று வெளியே வரும். சரீரத்தை எட்டி பார்க்கும். என் உடம்பு தானே இங்கே கிடக்குது, கிடக்குது. ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன். என் இயேசுவோட நான் பறந்து செல்வேன். அவர் என்னுடைய எதிர்காலம். அவர் என்னை வாழ வைத்தவர், என்னை உருவாக்குனவர், என்னை அள்ளி அணைத்துக் கொள்வார். தேவதூதர்கள் வருவாங்க, உங்களை அழகாக தூக்கிட்டு போவாங்க. நீங்கள் சேர்ந்து பறப்பீங்க. அவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் தேற்றப்படுவீங்க. எவ்வளோ ஆச்சரியமான அற்புதமான கிறிஸ்தவ அனுபவம். ஆகவே இந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் ஆண்டவர்கிட்டையும் சொல்லுங்கள், மனுஷர்கிட்டையும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. சந்தோஷத்தை அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றுங்க.